நைட்டு தூங்கும்போது 2 டைம், 3 டைம் ஏன் சிலர் 5, 6 டைம் கூட யூரின் அடிக்கடி போவாங்க. இந்த மாதிரி அடிக்கடி நைட் யூரின் போறதுக்கு காரணம் சில சத்து குறைபாடுகளா இருக்கலாம். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, யூரினரி பிளாடர்ல இன்ஃபெக்ஷன் ஆகுறனால தான் அடிக்கடி யூரின் போகுது அப்படின்னு. அது கிடையாது. நான் சொன்ன இந்த காரணங்கள யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. இந்த காரணங்களால இந்த பிரச்சனை வருமா அப்படின்னு. நான் சொன்ன இந்த காரணங்களால இந்த பிரச்சனை வரும். நைட்டு தூங்கும்போது 2 டைம், 3 டைம் ஏன் சிலர் 5, 6 டைம் கூட யூரின் அடிக்கடி போவாங்க. இதனால அவங்க தூக்கம் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகும். காலைல எந்திரிச்சு பார்க்கும்போது ரொம்ப டயர்டா ஸ்லீப்பியா இருப்பாங்க. இந்த மாதிரி அடிக்கடி நைட் யூரின் போறதுக்கு காரணம் சில சத்து குறைபாடுகளா இருக்கலாம். அது என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஹாய், ஐம் டாக்டர் பொற்கொடி ஹரி, சித்த மருத்துவர். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு டாக்டர் பொற்கொடி ஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நைட் டைமில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போயிட்டே இருக்கிறதுக்கு நாக்டூரியான்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனையால் நிறைய பெண்களும் சரி ஆண்களும் சரி இன்னும் அஃபெக்ட் ஆகிட்டே தான் இருக்கிறாங்க. பட் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க யூரினரி பிளாடரில் இன்ஃபெக்ஷன் ஆகிறனால தான் அடிக்கடி யூரின் போகுது அப்படின்னு. அது கிடையாது. யூரினரி பிளாடர்ன்றது ஒரு மெசஞ்சர் மாதிரி தான். நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு சிம்டம்ஸாக தான் அடிக்கடி யூரினை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நர்வ் சிக்னல்ஸ் அஃபெக்ட் ஆகலாம், பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்கலாம், இல்லை ஓவர் ஹைட்ரேட்டடாக இருக்கலாம், இல்லைனா நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சியாக இருக்கலாம். இந்த காரணங்களால தான் நைட் டைம் அடிக்கடி யூரின் வருது. ஸோ இந்த வீடியோவில் அந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனை ஸ்டாப் பண்ணி நர்வ் சிக்னல்ஸையும் மசில்ஸையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வைட்டமின் B1. இது பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலத்தை ரெகுலேட் பண்ணும். யூரினரி பிளாடர் மசிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிரெயினுக்கு கரெக்டான சிக்னலை கொடுக்கறதுக்கு இந்த வைட்டமின் B1 தான் ஹெல்ப் பண்ணும். இந்த வைட்டமின் B1 டிஃபிஷியன்ட் ஆச்சு அப்படின்னா பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். யூரினரி பிளாடர் மசில் கண்ட்ரோலை லூஸ் பண்ணிடும். இதனால் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் ஏற்படும். ஸோ வைட்டமின் B1 டிஃபிஷியன்சி இருக்கிறவங்க ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அதாவது நாக்டூரியானால சஃபர் ஆவாங்க. ஸோ வைட்டமின் B1 டிஃபிஷியன்சி வராமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சூரியகாந்தி விதை, ஆளி விதை, பிஸ்தா, முட்டை, மீன் வகைகள், ஈரல் வகைகள், பசலைக்கீரை, இந்த மாதிரியான சத்துள்ள உணவுப் பொருட்கள்லாம் சாப்பிடும்போது வைட்டமின் B1 டிஃபிஷியன்சி ஏற்படாது. ரெண்டாவது, மெக்னீஷியம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான மினரல் நம்ம நைட்டு நல்லா தூங்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் யூரினரி பிளாடர் மசிலை நல்லா ஸ்மூத்தன் பண்ணி வச்சுக்கும். ஸோ யூரினரி பிளாடர் மசிலை ஸ்மூத்தன் பண்ணுறனால யூரினரி பிளாடர் ரொம்ப நேரம் யூரினை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மெக்னீஷியம் தான் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அர்ஜென்சி கொடுக்குற நர்வ் சிக்னல்ஸை காம் பண்ணுறதுக்குமே மெக்னீஷியம் ரொம்பவே தேவை. ஆனால் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் 70% ஆஃப் பீப்புள் மெக்னீஷியம் டிஃபிஷியன்சினால தான் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. காரணம் என்னன்னா, சத்தான உணவு முறை இல்லை, ப்ராசஸ்டு ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறனால அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெக்னீஷியம் டிஃபிஷியன்ட் ஆயிடுது. மெக்னீஷியத்தோட இன்னொரு மேஜரான ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கும். அதே மாதிரி இன்சுலின் அளவை கரெக்டாக வச்சுக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மெக்னீஷியம் டெஃபிசிட் ஆகும்போது பிளட் சுகர் லெவல் அதிகமாகும். ஸோ யூரினரி பிளாடர் மசில் கண்ட்ரோல் இல்லாமல் ஆகிடும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ மெக்னீஷியம் சத்து குறைபாடு ஏற்படாமல் இருக்கிற எந்த மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, பூசணி விதை, ஆளி விதை, சியா விதை, வாழைப்பழம், கொண்டக்கடலை, இந்த மாதிரியான உணவுகள் எல்லாமே மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது. இந்த உணவை சாப்பிட்டு வரலாம் நீங்கள். மூணாவது, வைட்டமின் டி. நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியாது. வைட்டமின் டி பிளாடர் கண்ட்ரோலுக்கு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுன்னு. ஸோ வைட்டமின் டி என்ன பண்ணுன்னா, யூரினரி பிளாடர் மசில்ஸை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கும் கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ வைட்டமின் டி டெஃபிசிட் ஆச்சு அப்படின்னா யூரினரி பிளாடர் கண்ட்ரோல் வீக் ஆகலாம், இல்லைனா ஓவர் ஆக்டிவ் ஆகிடலாம். ஸோ நம்ம உடம்புல வைட்டமின் டி டிஃபிஷியன்சி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா, மேஜர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா சூரிய ஒளி தான். ஸோ வெயிலே அதிகமாக சிலர் போகாமல் இருக்கிறாங்க. ஏன்னா உட்காந்தே பார்க்குற வேலையினால இன்டோர்லேயே இருந்துக்கிறாங்க. ஸோ வெயிலில் கொஞ்ச நேரமாவது இருக்கணும். இதனால் நேச்சுரலாகவே நம்ம உடம்புல வைட்டமின் டி சிந்தசிஸ் ஆகும். வைட்டமின் டி டிஃபிஷியன்சிக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, முட்டை, மீன், காளான், இந்த மாதிரியான உணவுகள் அதிகமாக ஆட் பண்ணிக்கும் போது அந்த டெஃபிசிட்லேருந்து தப்பிச்சிடலாம் நம்ம. ஃபோர்த், ஜிங்க். ஆண்கள் பெரும்பாலும் இந்த நோயால் அஃபெக்ட் ஆகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டு. ஜிங்க் பார்த்தீங்கன்னா டிஹெச்டி, ஈஸ்ட்ரோஜன், இந்த ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணும். இந்த ஹார்மோன்ஸ் தான் ப்ராஸ்டேட்டோட சைஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஜிங்க்கு டெஸ்டோஸ்டிரான் லெவலையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஜிங்க் டெஃபிஷியன்ட் ஆச்சு அப்படின்னா ஆண்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் ஏற்படலாம். ஸோ ஜிங்க் டெஃபிஷியன்சி வராமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பூசணி விதை, ஆளி விதை, சியா விதை,
வால்நட் இந்த மாதிரியான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கும் போது இந்த டெஃபிஷியட்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். ஸோ இதெல்லாம் மேபி ஒரு சில காரணங்களாக இருக்கலாம் நாக்டூரியாவுக்கு. பட் இது மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. வேறு சில காரணங்களாலையுமே நமக்கு நைட் டைம் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் ஏற்படலாம். ஸோ நான் சொன்ன இந்த காரணங்களை யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க, இந்த காரணங்களால் இந்த பிரச்சனை வருமா அப்படின்னு. நான் சொன்ன இந்த காரணங்கள்னால இந்த பிரச்சனை வரும், வேறு சில காரணங்கள்னாலுமே நாக்டூரியா வரலாம்.